வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் மாங்காய் மோர் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் மாங்காய் மோர் குழம்புன்னு கூட சொல்லலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோர் கறியை நீங்கள் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு காய் இருந்தால் போதும். மாங்காய் சீசனில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மோர் கறி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோர் கறியை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் ஆத்தென்டிக் கேரளா ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மோர் கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். மண்பானையில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மண்பானையில் ஒரு மாங்காயை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்போது மாங்காய் சீக்கிரமே வெந்துடும். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நீளமாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. மஞ்சப்பொடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான எல்லோ கலர் கொடுக்கும். இந்த மாங்காய் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி பார்த்தீங்கன்னா காரம் கொடுக்காது, ஜஸ்ட் அந்த கலர் கொடுக்கறதுக்கு தான். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மாங்காய் பீசஸ்லாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ இதை அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா கொதிச்சு வெந்து வரும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இது வேகத்துக்குள்ளேயும் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி மூடி தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்கு ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கறிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற இன்க்ரீடியண்டான பூண்டை சேர்த்துக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் அது போதும். பெரிய பல்லாக இருந்தால் 1 இல்லைன்னா 2 பல்லு போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் தயிர் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நம்ம மாங்காய் சேர்த்து பண்ணுறதுனால தயிர் புளிப்பு இல்லாமல் இருக்கணும். மாங்காவும் புளிப்பு, தயிரும் புளிப்பாக இருந்தால் உங்களுக்கு கறி ரொம்ப புளிப்பாயிடும். அதனால தயிரில் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்கள் தயிர் புளிப்பாக இருந்தால் நீங்கள் 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மாங்காய் வெந்துட்டு தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் மாங்காய் எடுத்துட்டு அப்படியே கையில் நசுக்கி பாருங்கள். மாங்காய் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வெந்துடுதுன்னு அர்த்தம். மாங்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட அரவையை சேர்க்கணும். அரைக்கும் போது நம்ம பச்சை வெங்காயம், பச்சை பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கணும். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். உங்களுக்கு கறி நல்லா திக்காய் வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா பொங்கிடும். அதனால அப்படியே ஓப்பனாகவே கொதிக்க விடுங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிச்சு நல்லா திக்காயிடும். சிங்கிள் மிக்சராக வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இனிஷியலாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொதிக்க உங்களுக்கு சரியாயிடும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா தாராளமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருங்க. ரோஸ்டட் வெந்தயம் பார்த்தீங்கன்னா இந்த மோர் கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. தாளிச்ச சின்ன வெங்காயம் இந்த கறியோடு சேரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த தாளிக்கிற சின்ன வெங்காயத்தை நீங்கள் அவாய்டே பண்ணக்கூடாது. இப்போ இந்த சின்ன வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் வரத்துக்கும் ஒரு ஃபைனல் கிக் ஆஃப் ஸ்பைசினஸ்க்காகவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த தாளிப்பை கொதிக்கிற மோர் கறியில் சேர்த்துடலாம். நல்லா சூடான தாளிப்பை மோர் கறியில் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்து கூட இந்த கறி அப்படியே மேலே சேர்த்துட்டு பிசைஞ்சு உருளைக்கிழங்கு கரம்பு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye. Thanks for watching. Have a great day.